நானும் இனியாவும் ஒரு மியூசிக் ஒன்று போட்டோம். இனியாவும் தான் மியூசிக் டைரக்டர், நான் வந்து ரிதம் பாடுவேன். கமா கேபி கோபி ரேபி கேபி கேபி கோபி கேபி கேபி கோபி கேபி கேபி காபி கேபி கோபி காபி கேபி கோபி கோபி கிக்கி அப்படிலாம் இனியா வந்து மியூசிக் போட்டா அதுக்கு நான் லிரிக்ஸ் எழுதினேன். சிச்சுவேஷன் என்னன்னாக்க ஜெயம் ரவி வந்து மோட்டார் பைக், ரெட் மோட்டார் பைக்ல ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் யார் வச்சுக்கலாம்? ஜெனிலியா வந்து எங்க போயிட்டு இருக்கா இப்போ வச்சுக்கலாம்? ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போயிட்டு இருக்கா. அப்போ போயிட்டு இருக்கும்போது ஒரு காத்து ஷைன் அடிக்கிறது. அப்ப என்ன ஆச்சு? அது என்னது? அப்புறம் அந்த துப்பட்டா வந்து இப்படி வந்து ஐயோ, ஜெனிலியாவோட துப்பட்டா வந்து அப்படியே பறந்து வருதாம். பறந்து வந்து அப்படி என்ன கலர் துப்பட்டா வச்சுக்கலாம்? ப்ளூ கலர் வச்சுக்கலாமா? ரெட் கலர் துப்பட்டா, அப்படியே ரெட் கலர் துப்பட்டா அப்படியே பறந்து வருதா. ஜெயம் ரவி அப்படியே போறோம். போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு? துப்பட்டா வந்து அப்படியே மேல ஸ்லோ மோஷன்ல வந்து பாட்டு எடுத்தா. அப்ப அவன் அதை அப்படியே எடுக்கிறான். எடுத்தா என்ன பாட்டு வருது? அந்த பாட்டு வருது. பாடு. உடனே நாங்க லிரிக்ஸ் எழுதினோம். உன்னை பார்த்ததும் நானே உன் அழகில் மயங்கினேனே, உன்னை பார்த்ததும் நானே ஐ லவ் யூ சொல்லிட்டேனே. அப்படி சொல்லிட்டு அப்படி பண்ணும்போது அப்புறம் மூக்ஷலி வந்து மேல பட்டு ஐயா இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அவ்வளவுதான், இந்த படம்.